கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் கண்ணீரின் பாதையில் இருக்கும்போது, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது, துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது, பாவத்தின் பிடியில் இருக்கும்போது, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட போது, தனிமையில் நடக்கும்போது, நாம் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணலாமா? ஏளனமாய் பேசலாமா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் மனிதர்களை பார்த்து சந்தோஷப்படலாமா? அப்படி நான் செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வாங்க பைபிளில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எசேக்கியேல் 35வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது, நாம் அவர்களை பரியாசம் பண்ணும்போது, ஏளனமாய் பேசும் பொழுது, நமக்கும் அப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டதான ஒரு மகளாய் நாம் இருப்போமானால், தேவ சமூகத்தில் அப்பா இப்படிப்பட்டதான ஏளனமாய் பரியாசமாய் மகிழக்கூடிய ஒரு சுபாவம் எனக்குள்ளே இருக்குமானால், கர்த்தாவே இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு அப்பா தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்ற நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களோட கூட பேசியிருப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.